வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். குயில் பாட்டு. குயில் தன் பூர்வஜென்ம கதை உரைத்தல். காவலன் தன் மைந்தனும் அக்கன்னிகையும் தான் அங்கு தேவ சுகங்கொண்டு விழியே திறக்கவில்லை. ஆவி கலப்பின் அமுத சுகந்தனிலே மேவியங்கு மூடியிருந்த விழி 4. ஆங்கவற்றை கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் விழி 4. மாடனும் தன் வாளுருவி மன்னவனை கொன்றிடவே ஓடிவந்தான். நெட்டை குரங்கனும் வாழ்வோங்கி வந்தான். வெட்டிரண்டு வீழ்ந்தனகான் வேந்தன் முதுகினிலே. சட்டெனவே மன்னவனும் தான் திரும்பி வாளுருவி வீச்சிரண்டில் ஆங்கவரை வீழ்த்தினான். வீழ்ந்தவர்தாம் பேச்சிலந்தே அங்கு பிணமா கிடந்துவிட்டார். மன்னவனும் சோர்வெய்தி மண்மேல் விழுந்துவிட்டான். பின் அவனை நீயும் பெருந்துயர் கொண்டே மடியில் வாரி எடுத்து வைத்து வாய்ப்புலம்ப கண்ணிரண்டும் மாறி பொழிய மனம் அழிந்து நிற்கையிலே கண்ணை விழித்து உனது காவலனும் கூறுகின்றான், பெண்ணே இனி நான் பிழைத்திடேன். சில் கணத்தே ஆவி துறப்பேன். அழுதோர் பயனில்லை, சாவிலே துன்பமில்லை. தையலே இன்னமும் நாம் பூமியிலே தோன்றிடுவோம். பொன்னே நினை கண்டு காமுறுவேன். நின்னை கலந்தினிது வாழ்ந்திடுவேன். இன்னும் பிறவி உண்டு, மாதரசே இன்பம் உண்டு. நின்னுடனே வாழ்வன் இனி நேரும் பிறப்பினிலே என்று சொல்லி கண்மூடி இன்பமுறு புன்னகைத்தான். நின்று முகத்தே நிலவு தர மாண்டனன் காண். மாடன் இங்கு செய்ததோர் மாயத்தால் இப்பொழுது பீடையுறு புல்படிவம் பேதை உனக்கு எய்தியது. ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.